வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நன்றி கோயம்புத்தூர் அப்படின்ற வீடியோ. ஆக்சுவலி உங்களுக்குலாம் தெரியும், நான் வந்துட்டு 25, 26 அந்த 2 நாள் வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுத்தேன். நான் 2020 மார்ச் 16 அதான் என்னோட லாஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட் 5 வருஷமா ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸே எடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்ச் 2025ல் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் 2 நாள் எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற எஸ்ஐஆர்சியில் கிளாஸ் எடுத்தேன். செம்ம என்ன சொல்கிறது, ரிசப்ஷன் சொல்லுவாங்கள்ல, செம்ம ரிசப்ஷன். நல்ல பசங்க வந்து அதை நல்லா வரவேற்று அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு 2 நாளில் மொத்தம் வந்து 17 மணி நேரத்துக்குள்ள மொத்த டைம் வந்து 17 ஹவர்ஸ்க்குள்ள வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல்மோஸ்ட் 90 மார்க்ஸ். நம்ம வந்து சிஏ இன்டரோட லா ரிவிஷன் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிட்டோம். ஆர்டிபி எம்டிபி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி செக்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டோம். எதையும் விடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாடியூல் 1ல் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் மட்டும்தான் நம்ம படிக்கல. மிச்ச எல்லா சாப்டரும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் மாடியூல் 1ல் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் மட்டும் படிக்கல. தட் இஸ் ப்ராஸ்பெக்டஸும் இன்கார்பரேஷனும் அது மட்டும்தான் பண்ணல. மிச்சம் எல்லாமே மிச்சம் இருக்கிற மாடியூல் 1 இருக்கிற எல்லா சாப்டரும் படிச்சாச்சு. மாடியூல் 2 படிச்சாச்சு. எனக்கு வந்து அப்படியே அதர் லாவும் ஃபுல்லாக படிச்சாச்சு. ஸோ மாடியூல் 3யும் முடிச்சாச்சு. செம்ம ஹாப்பி. லைக் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சு, எல்எல்பி எல்லாம் பசங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு செம கோஆப்ரேஷன். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கிளாஸஸ். அண்ட் நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு போஸ்ட் இட் இந்த யூடியூப். இன்னைக்கு மார்னிங் நான் வந்த உடனே கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து வீட்டுக்கு வந்த உடனே லேப்டாப் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் செஷன் ரெக்கார்ட் பண்ணதை ஏற்றிட்டேன். இப்போ இத்தனை நேரத்துக்கு அது யூடியூப்ல ப்ளே ஆகிட்டு இருக்கும். செகண்ட் செஷன் வந்துட்டு இன்னைக்கு நைட் வரும். திருப்பி தேர்ட் செஷன், ஃபோர்த் செஷன் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த செஷன்ஸ் படிக்கும்போது நீங்களும் வந்து உட்காந்துருங்க. அதை நான் வந்து யூடியூப்ல ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து இது அப்புறம் பார்த்துக்கலாம், இதான் இங்கே யூடியூப்ல தானே இருக்க போகுது அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. அந்த 2 நாள் அந்த பசங்க எப்படி வந்து ஒரு 16 மணி நேரம் டெடிக்கேட்டடா காலையில் 9:30 உட்காந்து சாயங்காலம் 5, 6 மணி வரைக்கும் உட்காந்து முடிச்சிட்டாங்களோ, 2 நாளில் மொத்தமாக முடிச்சாங்களோ, அதே மாதிரி இதை ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே 2 நாளில் மொத்தமாக முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சார் நான் வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹவ் கிரியேட்டட் செப்பரேட் பிளேலிஸ்ட் ஆல்சோ. சிஏ இன்டர் லா சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் இதை அனுப்பி விடுங்க. இது வந்து இந்த பிளேலிஸ்ட் ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இதை நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறது. இட் ஹேஸ் டு கோ டு மெனி பீப்புள். தமிழ்நாட்டில் இருக்கிற எக்கச்சக்க பேருக்கு, ஏன்னா நான் தமிழில் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எக்கச்சக்க பேருக்கு இது போய் சேரணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். அண்ட் கமெண்ட்ல வந்துட்டு if you want to say thanks, you can say thanks in the comment on respective video. நான் அதை பார்த்து முடிச்சிட்டேன், I have completed this chapter, thank you அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போடணும். இது உங்களால மட்டும்தான். இப்போ நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்குலாம் வந்துட்டு ஆடிட்டிங் கூட போடுவேன். ஸோ இப்போ நான் இன்டர் லா போடுறேன், அடுத்தது இன்டர் ஆடிட்டிங் போடலாம், அடுத்தது ஃபவுண்டேஷன் லா போடலாம், ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸ் போடலாம். அந்த மாதிரி அதோட எந்தூசியாசம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் பார்க்குறேன் நார்த் இந்தியன் எடுக்கிறவங்கலாம் 50,000 வியூ, 60,000 வியூ, 70,000 வியூ போகுது. ஆனால் நம்ம என்னதான் இங்கே எடுத்தாலும் ஒரு 4,000 வியூ தாண்ட மாட்டேங்குது. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது வந்து என்கரேஜ் ஆச்சுன்னா எனக்கு அதான ரெம்யூனரேஷன். என்னோட அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த வியூஸ் தான் என்னோட ரெம்யூனரேஷன். ஸோ ஐ வில் என்கரேஜ் ஆச்சுன்னா நான் இன்னும் நிறையா போடுவேன். இல்லைனா எனக்கு இருக்கிற 35 பேர் வச்சு நான் கிளாஸ் எடுத்துட்டு நான் பாட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு போக போகிறேன். ஸோ இட்ஸ் அபவுட் யூ பீப்புள், ஹவ் யூ ஆர் கிவிங் த ரெசெப்ஷன் ஃபார் திஸ். இது பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றது இது வியூஸ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ வியூஸ் போடலாம், இது பிடிக்கலன்னு அர்த்தம். ஆப்வியஸ்லி இது பிடிக்கல, நீங்க வெட்டுன்ற மாதிரி அர்த்தம். அது ஓகே. அப்போ என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் நான் கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பட் எஸ், இது பிடிச்சிருக்கு, இது தேவை, எஸ் எங்களுக்கு இது தேவை அப்படின்னா இது வியூஸ் போகும். பிகாஸ் நான் கோயம்புத்தூர்ல மட்டுமே கேட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட 1200 பேர் கோயம்புத்தூர்ல மட்டுமே படிக்கிறாங்களாம். ஆனா கிளாஸ் வந்தது வந்து ஒரு 57 பேரோ 60 பேரோ தான் கிளாஸுக்கு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு இது போய் ரீச் ஆகலையா, இல்லைன்னா வந்து இது எஸ்ஐஆர்சியில தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதனால என்ன நடக்க போகுது, 2 நாள்ல என்னத்தை பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து தங்கி 2 நாள் மாங்குன்னு உடம்பு பூரா வலி. ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே 3 மணி நேரம் நான் மேக்ஸிமம் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். பட் நேற்றுக்கு 2 நாள் வந்து இங்கே எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே வந்தேன். பட் ஆனால் எஸ், அந்த வந்த பசங்க சூப்பர். பட் இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணும், அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆகணுன்றதுக்காக தான்
நான் யூடியூப்ல போடுறேன். தயவு செய்து இது பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.